இப்போ நான் ஸ்டார்ட்டிங்ல சொன்ன மாதிரி ஸ்கூல், காலேஜ் படிக்கிறவங்கல இருந்து எல்லாத்துக்குமே வந்துட்டு இந்த வொர்க் பிரஷரா இருக்கட்டும், இல்ல இந்த டிப்ரஷனா இருக்கட்டும் ரொம்ப அதிகமாயிடுச்சு சார். ஸோ அதனால வந்துட்டு நெறைய பேர் கழுத்து வலியால அஃபெக்ட் ஆகுறாங்க. கழுத்து வலி வராம இருக்கணும், நம்ம ஆரோக்கியமான ஒரு லைஃப் ஸ்டைல வந்துட்டு ஃபாலோ பண்ணணும்னா, நம்ம இது எல்லாத்தையும் தாண்டி வேற என்ன ஃபாலோ பண்ணலாம் சார்? எக்சர்சைஸ் கொஞ்சம் பண்ணணுமா? எக்சர்சைஸ். ம், சூரிய நமஸ்காரம், சிம்பிள் எக்சர்சைஸ்லாம் இருக்கும். ம். வாக்கிங் போணும். நெறைய பேர் வந்து இந்த உடல் உழைப்பே குடுக்கறது கிடையாது. டெய்லி 1 ஹவராவது நம்ம வந்து உடம்புக்குன்னு ஒரு எக்சர்சைஸ் வந்து நம்ம குடுக்கணும். குடுக்கணும். ம், அப்பதான் வந்து நல்லாருக்கும். ஏன்னா வந்து சில பேர் கழுத்து வலி ஏன் வருதுன்னா, இந்த மசில்ஸ் எல்லாம் ரொம்ப டைட் ஆயிடும். ம். ஏன்னா அதுக்கு நம்ம எந்த வொர்க் அவுட்டும் குடுக்கறதில்ல. குடுக்கறதில்ல. நம்ம உடம்பு வந்து ரத்தமும், சதையுமான ஒரு விஷயம். ம். இது மெஷின் கிடையாது இல்லையா? ஆனா இன்னைக்கு வந்து எல்லாமே ஆர்டர் பண்ணா வீட்டுக்கே வருது. ரொம்ப சொஃபிஸ்டிகேட்டட் ஆயிட்டாங்க. அதனால 20 வயசுலயே அந்த நோய்கள் வருது. வர ஆரம்பிச்சுருது. 60 வயசுக்கு அப்புறம் வர வேண்டிய இந்த ம். கழுத்து வலிலாம் 20 வயசு, 25 வயசுலயே வந்துருது. ஏன்னா எல்லாத்துக்கும் கம்ஃபோர்ட் ஜோன் ம். எதிர்பார்க்குறாங்க. சொஃபிஸ்டிகேட்டடா இருக்காங்க. கொஞ்சம் உடல் உழைப்புக்கு நம்ம முக்கியத்துவம் குடுக்கணும்.